இந்த ஈஸி அண்ட் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு நான் வந்துட்டு 1 கப் அளவுக்கு சிகப்பவல் எடுத்திருக்கேன். நீங்கள் சிகப்பவல் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, நார்மலான வெள்ளை அவல் கூட யூஸ் பண்ணலாம். பட் இது கொஞ்சம் ஹெல்த்தி. இப்போ இந்த அவலை வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெயினருக்கு மாற்றிட்டு அப்படியே ரன்னிங் வாட்டரில் வந்து டேப்பு திறந்து விட்டு நல்லா அலம்பிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போது ஒரு கடாயில் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். அது காஞ்சதும் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது ஒரு சின்ன பச்சை மிளகாயை 2 உடச்சி போட்டுக்கிறேன். அண்ட் 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து கொஞ்சம் நல்லா வந்து வறுத்துக்கலாம், அது வாசம் வர்ற வரைக்கும். 1/4 கப் அளவுக்கு நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சம் சாஃப்டாகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் போட்டு 1 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அண்ட் அது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு காரப்பொடி சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது 1/2 கப் அளவுக்கு நைட்டு ஊற வச்சு வேக வச்ச கொண்டக்கடலை சேர்த்துக்கிறேன். கொண்டக்கடலை சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறமா அந்த மிளகாத்தூளோட இது வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக பேர்ன் ஆகிற மாதிரி இருக்கும். அது ஆகாமல் இருக்கிறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம சேர்த்த தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அலம்பி வச்சுருக்க அவலை வந்து சேர்த்துக்கலாம். அவல் சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க, அந்த மசாலா எல்லாத்துலேயும் படுற மாதிரி. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா கலந்ததுக்கப்புறமா நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை தூவி விட்டுக்கிறேன். அண்ட் அது கூடவே வந்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஒரு வாட்டி கலந்துட்டு உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. அவ்வளோதான், நம்மளோட ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு பவர் பேக்கான சன்னா போஹா ரெடி. இதில் வந்துட்டு நீங்கள் கடைசியாக வந்துட்டு கொத்தமல்லி இலை இருந்தால் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. என்கிட்ட அது இல்லை. இது வந்து நல்லா சூடாக சர்வ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா இன்னும் கூட ஹெல்த்தி. ஸோ ரொம்பவே ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.